நாளைக்கு ரிசல்ட்டுங்க. யார் ஜெயிப்பாங்க? திமுகவா, அதிமுகவா, சீமானா இல்ல விஜயா? திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, அதுல பயன்படுறவங்களே 1,20,00,000 பேர். அந்த ஓட்டெல்லாம் எங்களுக்கு தாங்க வரும். ஆல்ரெடி சிறுபான்மையர் ஓட்டு எங்களுக்கு பெரிய ஓட் பேங்கா இருக்கு. அதெல்லாமே எங்களுக்கு ஓட்டா வரும். நாங்க ஏகப்பட்ட நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால மீண்டும் ஆட்சி அமைப்போம். ஒரு தடவை ஆட்சி அமைச்சு மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைச்சது இல்லைன்னு திமுக தொடர்ந்து சொல்றத நாங்கள் இந்த தடவை முறியடிப்போம் அப்படிங்கிற முடிவுல திமுக இருக்குது. அடுத்து யாரு? நம்ம எடப்பாடி. எடப்பாடி ஐயா என்ன சொல்றாரு? இல்லைங்க, அதிமுக அதாவது திமுக ஆட்சி மேல பெரிய அதிருப்தி இருக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லை, மக்கள் அதாவது மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை, போதை பழக்கங்கள் அதிகமாக புழக்கமா இருக்கு, அதனால அப்புறம் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுறதே இல்லை, இது எல்லாமே எங்களுக்கு சாதகமா இருக்கும். அதனால மீண்டும் நாங்க ஏன் தலைமையில அவர் சந்திச்சு ஜெயிக்கிற முதல் தேர்தலா இது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில எடப்பாடி ஐயா இருக்காரு. ரெண்டாவது சீமான் என்ன நினைக்கிறாரு? நம்ம எப்படியாவது ஓட் பேங்காவது முதல்ல இருக்க சதவீதத்தையாவது அதிகப்படுத்தும், குறிப்பிட்ட சதவீதத்தை அதிகப்படுத்துவோம், குறிப்பிட்ட சில எம்எல்ஏவாவது ஜெயிக்கணும்னு நினைப்பாருன்னு நினைக்கிறேங்க. ஒண்ணு அவராவது ஜெயிச்சு சட்டசபைக்கு போனாலும் நல்லா இருக்குங்க. நாலாவது நம்ம விஜய் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஃபேன் பேஸ், அவருக்கான ஃபேன் பேஸ் ஓட்டு எந்த மாதிரி இருக்கும், எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்றது தெரியல. அவர் மேக்சிமம் ஜெயிச்சு பெருசா சீட்டை கன்வெர்ட் பண்ணுவார்ன்றத நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா அவர் திமுக அதிமுக வெற்றி நிர்ணயிக்கிறதுல அவருதான் பெரிய பங்கு இருக்கும். ஏன்னா அவர்தான் இந்த 2 கட்சியோட ஓட்டை பிரிப்பாருன்னு நான் நினைக்கிறேங்க. இதுல என்னன்னா விஜய் மேக்சிமம் சிறுபான்மையர் ஓட்டை தான் பிரிப்பாரு. அதனால அதை பெருசா நம்பிட்டு இருக்க திமுக தான் பாதிப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாப்பங்க நாளைக்கு ரிசல்ட்ல.